வணக்கம் பானு. ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் நீலாங்கல்ல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டிற்கு சம்மன் கொடுப்பதற்காக வருகை தந்திருந்தனர். குறிப்பாக உடற்பயிற்சி செய்வதற்காக வெளியில் இருந்த சீமான் உடற்பயிற்சி முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது போலீசார் அவரிடம் சம்மனை வழங்கினர். சம்மனை பெற்று கையெழுத்திட்ட சீமான் கையெழுத்திட்டவுடன் போலீசார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெரியாரின் வெங்காயத்தை வீசுபவர்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன் என்று சீமான் பரப்புரையில் பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் வரக்கூடிய 20ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக வேண்டும் என சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடற்பயிற்சி முடித்து வீடு திரும்பக்கூடிய நிலையில் போலீசாரிடம் அந்த சம்மனை சீமான் பெற்று கையெழுத்திட்டார். தொடர்ந்து போலீசாரும் தற்போது சீமான் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி சீமான் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜர் ஆக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இதனை தொடர்ந்து முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சீமான் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு இது போன்ற பலவற்றை பார்த்திருப்பதாகவும் தான் வளர்வதற்கு இந்த கைது நடவடிக்கையும் ஒரு ஆணிவேராக இருப்பதாகவும் சீமான் தெரிவித்திருக்கக்கூடியது நம்மால் கூட பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய 20ஆம் தேதி சீமான் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என சற்று நேரத்திற்கு முன்பாக கருங்கல்பாளையம் போலீசார் சீமானின் வீட்டிற்கு நேரடியாக சென்று சம்மனை கொடுத்திருக்கின்றனர். அந்த சம்மனையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கையெழுத்திட்டு பெற்றிருக்கிறார் பானு. விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.